சென்னை புரசிவாகம் பகுதியில் கௌதம் என்ற ஆடிட்டரிடம் இருந்து ரூபாய் 2 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை புரசிவாகம் பகுதியில் கௌதம் என்ற ஆடிட்டரிடம் இருந்து ரூபாய் 2 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்ட போது இருசக்கர வாகனத்தில் உரிய ஆதாரங்கள் இல்லாமல் எடுத்து செல்லப்பட்ட ரூபாய் 2 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை புரசிவாக்கம் பகுதியில் கௌதம் என்ற ஆடிட்டரிடம் இருந்து ரூபாய் 2 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் ஆவணமின்றி கௌதம் கொண்டு சென்ற படத்தை தேர்தல் பறக்கும் படை பறிமுதல் செய்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பகிரலாம். சென்னையில் தேர்தல் பறக்கும் படையினர் பல்வேறு இடங்களில் வாகன சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட புரசைவாக்கம் பகுதியில் சற்று நேரத்திற்கு முன்பாக தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டார்கள். அப்போது பைக்கில் 2 லட்சம் ரூபாய் பணம் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்டது தெரிய வந்தது. அதனை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். புரசைவாக்கத்தை சேர்ந்த கௌதம் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் அந்த பணத்தை கொண்டு செல்வது தெரிய வந்தது. அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் எழும்பூரில் இருக்கக்கூடிய கருவூலகத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். மேலும் அந்த பணம் தன்னுடைய பணம் என்றும் வங்கியில் டெபாசிட் செய்வதற்காக கொண்டு செல்ல பணம் எனும் என்று தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லாமல் பணத்தை அளிக்க முடியாது என்று கூறி அதனை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.